முக்கிய செய்திகள். பாஜகவை விட்டு விலகிய ஜே.பி. நட்டா அதிர்ச்சியில் மோடி. அதாவது பிரதமர் மோடி 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக இருந்து வருகிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இருந்தாலும் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் ஆதரவுடன் மோடி பிரதமராக தொடர்கிறார். தற்போது அவர் கிட்டத்தட்ட 75 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையேதான் அடுத்த மக்களவைத் தேர்தலில் மோடி பிரதமர் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த தேர்தலுக்குள் பாஜக அடுத்த தலைமையை நோக்கி நகர்வதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில்தான் மோடிக்கு பிறகு பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளராக யாரை தேர்வு செய்யலாம் என இந்தியா டுடே பத்திரிகை நாடு முழுவதும் சர்வே நடத்தியுள்ளது. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடிக்கு பிறகு பாஜகவின் தலைவராக பொருத்தமானவர் என 25% மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தென்னிந்திய மக்கள் அமித்ஷாவை அதிகம் விரும்புகின்றனர். தென்னிந்தியாவில் அமித்ஷாவுக்கு 31% மக்களின் ஆதரவும் உள்ளது. அதேபோல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. இவருக்கு 19% மக்கள் ஆதரவும் தெரிவித்துள்ளனர். தென்னிந்தியாவில் யோகி ஆதித்யநாத்துக்கு பெருமளவில் வரவேற்பு இல்லை. சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலில் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெரும் பின்னடைவை சந்தித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 3வது இடத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி உள்ளார். இவருக்கு 13% மக்களின் ஆதரவும் கிடைத்துள்ளது. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். இந்த நிலையில்தான் பாஜகவின் மூத்த தலைவர்கள் அமித்ஷாவை அடுத்த பிரதமராக்க ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே அமித்ஷாவுக்கும் ஜே.பி. நட்டாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துள்ளது. இவர்களுக்குள் பலமுறை மோதல்களும் நடைபெற்றுள்ளது. இதனால் அமித்ஷாவை பிரதமராக்கினால் ஜே.பி. நட்டா பாஜகவிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதால் பாஜக கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதல் உண்டாகும் என்ற காரணத்தினால் ஜே.பி. நட்டா பாஜகவை விட்டு விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.